இது ஊது இருக்குல்ல சரி இந்த என்ன போட்டுருக்குதுல்ல reunion ஸ்கீம் டிடி ஓகே அது 2025 இது வந்து அந்த reunion அந்த கேக் என்ன இதுல உட்கார்ந்துருங்க. இது ஒன்று மட்டுமில்ல இப்போ நம்ம நண்பர்களாக இருக்கிறாங்க இந்த ஆண்டு 6 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மற்ற வைபவங்கள்லாம் இருக்கா இல்லையா பிறந்த நாள் வைபவங்கள் திருமண நாள் வரலாம் வேற என்ன நாட்கள் அதாவது சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாட்கள்லாம் வந்து பேரப்பிள்ளைங்க இருக்கும் மருமகனுக்கு பர்த்டே வரும் மருமகனுக்கு திருமணம் மறுமணம் எல்லாமே கலந்ததுதான் ஆக இந்த நல்ல செய்திகள் அனைத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து யாருக்கு நிக்கவே ஆடுது உனக்கா சரி ஓகே சரி நான் நிப்பாட்டி 5 வருஷம் இந்த மாசம் யாருக்காவது பர்த்டே எல்லாம் இருக்கா யாரு வந்து இந்த மாசம் பர்த்டே இன்னைக்கு பர்த்டே இருக்கா பரவாயில்ல இந்த வாரம் பர்த்டே பண்ணிக்குவாங்க பிரச்சனை இல்லை இந்த மாசம் மலேசியா தினம் வேற வந்து கொடி வைக்கிறோம் நம்ம பரவாயில்ல கொடி இருக்கு கொடி இந்த மாசம் பர்த்டே வேற பிறகு வேற நல்ல விஷயங்கள் நம்ம குழுவிலே திருமணம் சொன்ன மாதிரி திருமணம் மறுமணம் ஏதாவது இந்த மாசத்துல ரொம்ப மூத்தவர் மூத்த அண்ணன் 57 அவருக்கு அடுத்தது யாரு மூத்த அண்ணன் ஆச்சிருக்காங்களா பாருங்க 56 சின்ன பையன் மூத்தரை நம்ம வந்து அவரே சிறப்பு செய்யணும் ஒரே நிகழ்ச்சி சிறப்பு செய்யுங்க தங்கராஜத்துல ஒரு பாட்டு மகா ஒரு பாட்டு தங்கராஜா அடுத்த எலெக்ஷன்ல நில்லுங்க கண்டிப்பா ஓட்டு இருக்கு எங்கள் ஓட்டு உங்களுக்கு மூத்த அண்ணனுக்கு சின்ன தம்பிய அன்பு முத்தம் பேச பிடிக்காது நல்லவன் உங்களோட வேண்டுகோளுக்கு இறங்க நான் பேச விரைகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பர்த்டே கொண்டாடுறது ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்த வருஷம் அதுதான் அதாவது இருப்பமா. ஏன்னா சில பேருக்கு அந்த சிந்தனை இல்லை, இந்த மாதிரி ஒன்று கூடும்ன்றத நினைப்பதில்லை. ஏன்னா கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா இன்னும் 20-30 வருஷம் வாழ்வான்ட்டு நினைப்பு கிடையாது. அடுத்த ஆண்டு இருப்போமா இல்லையா? இப்ப பாக்குறோம், சந்தோஷம், எல்லாம் சந்தோஷமா பேசுறோம். நம்ம நம்ம அன்பு தம்பி சந்திரகுரு ரொம்ப ஹாப்பி. என்னடா அப்படி பேசுறீங்க? இந்த பேச்சை நான் கேட்டதே இல்லை. என்ன உண்மைதானே? நம்ம பேசுறோம், அவரு மகிழ்றாரு. மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இது வீட்டுல கிடைக்காது. வீட்டுல பேசினா திரும்ப இங்க வந்தா திருப்போ
ஆக எல்லோரும் மன மகிழ்ச்சியோட நல்லா இன்பமா இன்புற்று நாளைக்கு எல்லோரும் நல்லபடியா வீடு போய் சேரும்படி அந்த ஆத்தா பழைய நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஜகூர் மாநிலத்தின் ஆட்சியாளர் அவருக்கு நன்றி. எல்லாரும் பேக்ல காஃபி இருக்கும், குளுவாங் காஃபி. நான் குளுவாங் கொண்டு வந்து காஃபி. ஏன்னா இங்க ஜோஹருக்கு வந்ததுனால சரி ஜோஹர்லேருந்து ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லி தான் அந்த குளுவாங் காஃபி. ஆனால் இதுவரையில 7 ரீயூனியன் செய்திருக்கீங்க. 7 6 ரெண்டாவது தடவை நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன்னால சம்டைம்ஸ் ஐ கேனாட் ட்ராவல். அதான் பிரச்சனை, வேற ஒன்று. ஆனால் இந்த தடவை வரணும். இப்போ அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்புறேன். ஆனால் இருந்தாலும் இதில் கலந்துக்கணும்னு அப்படிங்க சொல்லி அனுப்புனாங்க. ரொம்ப எக்ஸைட் பண்ணி எதுவும் குஷியில் ஏதோ பண்ணிடாதீங்க, அதை பார்த்துங்க. சொல்லி மிக்க நன்றி. நிச்சயமாக இன்னும் வரும் வருஷத்துல வந்து கலந்துக்குவேன். 3 வருஷத்துக்கு முன்னே உள்ள டிஷர்ட்டை சொல்லிட்டாங்க. டிஷர்ட் பற்றி சொல்லுங்க பத்திரமா வச்சிருந்து இந்த வருஷம் வரும்போது கொண்டாந்து கொடுத்தாங்க. முத உள்ளது இல்லை, ஏன்னா நான் இப்போ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அப்போதான். ஸோ மிக்க நன்றி. அதான் என்னோட பர்த்டே மந்த்தில் வந்து நீங்கள் எனக்கு சேர்த்து கேக் முட்டினதுக்கு இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. சரிங்களா? நலமால எல்லோரும் நலமால என்னுடைய சரிங்களா? வாழுன்னு சொன்னா வாழ முடியும் சார். தலைவருக்கு பொருளாளருக்கு வணக்கம். வந்து வருகை புரிந்த அனைத்து நிகழ்ச்சியில ரீயூனியன்ல கலந்துக்கிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். பரிசு என்னோட பொறுப்பு. பரிசுகள் வந்து பெரிய பொருளோ சிறிய பொருளோ அதோட விலை மதிப்பு நம்ம வந்து கணக்கப்பட வேண்டாம். எனக்கு என்ன அவ்வளோ பெருசு, நான் அவ்வளோ பெருசு வாங்கி கொடுத்துட்டேன், ஏன்னா அவ்வளோ சின்னதாக வாங்கி கொடுத்தேன், எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு இல்லை. இது வந்து ஒரு சந்தோஷம் தான். எவ்வளோ தொகை முக்கியம் இல்லை, அந்த சந்தோஷத்தில் நம்ம இப்போ பரிமாறிக்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம குழுக்களில் வந்து நீங்கள் வந்து நம்பர் எடுப்பீங்க. செல்வநாதன் சார். நாலு நம்பரா? அது யாருக்கு முன்னாள் தலைவர் நன்றி. அவரு உச்சரிக்க போட்டது பத்தாவது போட்டா சாமி கும்பிடுமா? ஏசிட்டு வந்த யாங்க சாமி பண்ண
நான் ஏசிட்டு வந்தேன் எவனா வாங்கி இதெல்லாம் மழை காரணம் சாமியை கும்பிடுது வந்து நன்றி சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு நன்றி ஓகே அதான் சாமி கும்பிட்டு பஞ்சத்துக்கு ஓதற்கு கொடுத்துருக்காங்க பட்டா சார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் கடவுள் உண்மைதான் கடவுள் உண்மைதான் அங்க இருந்து ஏசிட்டு வந்தாரு ஆனா மீரா அதோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்கக்கூடாது. ரொம்ப நன்றி எனக்கு சேர்த்து வீடியோ என்ன ரொம்ப இதா இருக்குல்ல ரெண்டு இது இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். Number one. மூர்த்தி சின்னதுனால கீர்த்தி பெருசு. அப்படி சொல்ல ஏன் கிழிச்சிட்டாரு அவர் எடுத்துட்டாரு இல்ல இல்ல ஓரமாக கட்டி 9 9 அவங்க நேரம் அப்படியே காசு போடுவான் காசு எதிர்காலத்துக்கு புளியோதரை கட்டி கொடுப்பாங்க உண்டா அது என்னோடதான் மாத்தி மாத்தி கையை போட்டு மாத்தி நாலு 4 அவ தெரிஞ்சுக்கிட்டா பேக்கெட் 4 கையிலா அதனால கையில் தான் இருக்க முடியாது கையில் கேட்டால் இருக்க முடியாது அவங்களும் சொல்லிக்கிட்டாங்க நாளைக்கு இப்போ போய் சேர்க்க முடியும் எந்த வீட்டுல போய் கொடுத்துட்டு போகணும்னு தெரியலையே ஆம்பளடா ஆம்பளடா பேரு அப்படிங்களா ஏதோ பிஸ்கி போட்டலாம் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது ரைட்டு பாருங்க அப்பா சொல்லிட்டாங்க இங்கே பிடிச்சிடணுமா என்ன வந்துச்சுன்னா ஆமா இருக்காதுல யார் நீங்க பார்த்த மாதிரி பரவாயில்ல உப்பு ரொட்டி போட்டு நினைச்சு சாப்பிடுங்க பாப்பாட்டி
அப்புறம் படிக்கிறது மொபைல் படிக்கிறீங்களா? மணிமொழி இந்த வருஷம் சரோஜா தேவி ஓ சரோஜா சந்திரா அலியா சரோஜா தேவி. கோபால் கோபாலே என்னையே நீ வாங்க. கோபாலே கோபால் கோபாலே சரளா கேமரா பாருங்க. சரளா கேமரா பாருங்க. நம்பர் சொல்லுங்க. நாளை தோட்டம் முதல்ல நாங்க தான் சொன்னோம். மணிமொழி 23. அப்போ ஒரு நிமிஷம் கொடுக்குறாங்களா? ஐயோ அடுத்து 22 இருக்கா? நம்பர் கொடுங்க. செல்வராணி நல்ல ஆமா இருக்குது ஒரு ஆறு அதுல பண்ணிங்க நீங்களே அதிர்ஷ்டம் பச்சை 14 பார்த்தாச்சு பிடிச்சிருக்கு. பார்த்தாச்சு பிடிச்சாச்சு பிடிச்சிருக்கு. என்ன பொண்ணு பார்க்க போறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ஆத்தா பூ கேட்டீங்க வச்சிருக்காங்க. சாப்பாடு ஒண்ணே ஆத்தா பூ கேட்டீங்க. சொல்லுங்க கல்யாணம் பண்ணல ஓடல பூ சொல்லுங்க. பெரியதோ சிறியதோ அது வந்து சந்தோஷம். மனம்தான் சந்தோஷம். மனசுதான் இருக்குது. எல்லாரும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அதுவே சந்தோஷம். ரொம்ப நன்றி. வாழ்க்கை வளர்ந்தது. ரீயூனியன்ல என்னையும் கலந்துக்கிட்டதுக்கு அழைச்ச சரளாவுக்கும் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. தலைவருக்கு இந்த நான் ஒரு வாங்க சொன்னாங்க ஒரு பொருள், அது உங்களுக்கே பிடிக்குது.